பண்ணோம். எப்படி லவ் சீன் ஆக்ட் பண்ண முடியாது? 2 பேர் பேசிக்காம. நானும் எம்ஜிஆர் என்னைக்குமே பேசாம இருந்தது கிடையாது. அப்ப இந்த கோபிநாத் நீங்க தான் அந்த ப்ரோக்ராம் நடத்துறீங்க. சங்கர் கணேஷ் கூட இருந்தாரு. சங்கர் கணேஷ கேட்டு ஏப்பா நீ எங்கேயாவது சொல்லக்கூடாது கோபிநாத்துக்கு. நானும் எம்ஜிஆர் பேசாம பிடிச்சாது அனுப்பிட்டு எவ்வளோ நல்ல படம். அந்த படத்துல பேசாம லவ் சீனில் ஆக்ட் பண்ண முடியுமா? இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி இப்போ ப்ரோக்ராம் நடத்தும் போது நீங்கள் ஃபோன் பண்ணிக்கலையேம்மா இந்த விஷயம் உண்மையா அப்படின்னு கேட்டுட்டு பண்ணிவிட்டாங்க. சொன்னாங்க என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. என்னை விட சின்ன வயசு ஞாபகம். அவ்வளோ ஞாபகம் தான் நாங்கள் சரக்கு ஆயிருப்போமே. அந்த மாதிரி பெரிய விஷயங்கள் எந்த வீட்டு பிள்ளை பார்க்கறது முன்னேற்றம் அப்படிங்கிறது தான். கண்டினியூஸாக ஒவ்வொரு தடவை வரும்போதும் சிங்கப்பூர் சிறப்பான முறையில் முன்னேற்றமாகவே இருந்துட்டு இருக்குது. உலக அளவில் எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்திட்டு இருக்கு. ஸோ இந்த தடவை சிங்கப்பூரில் ரொம்ப வித்தியாசமான ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்த்தேன். என்னன்னா நான் தான் பேர் வாங்கியிருக்கிறேன் முருங்கை விஷயத்தில். ஆனால் இங்கே சிங்கப்பூரில் என்னையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு மகளிர் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நேற்று ஒரு நாடகத்துக்கு போயிருந்தேன். மகளிர் ரகளை டைம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு சசிரேகான்னு ஒரு லேடி, அவங்கெல்லாம் சசிரேகான்னு சொல்லிட்டு அவங்களே
சொன்னார்